ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தனுசு ராசிக்காரங்களை பத்தி. தனுசு ராசிக்காரங்களுக்கு சமீப காலமா மனசுல ஒரு அழுத்தம். நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பத்தான் என்னோட நேரம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்திட்டு இருக்கா? அந்த கேள்விக்கான பதில் இப்ப உங்க கைக்கு வந்துருச்சு. தனுசு ராசிக்காரங்கனாவே சாதாரணமானவங்க கிடையாது. நீங்க போராடுற குணமுடையவங்க. நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர போறீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும்தான் நம்ம வாழ்க்கைய உயர்த்தும் அப்படிங்கறத முழுமையா நம்புறவங்க நீங்க தான். இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய தர்ம யுத்தமே நடந்துட்டு இருக்கு. ஒரு வெற்றி கொடியை ஏந்த போற அந்த பொன்னான தருணம் இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு நாம பேச போறது உங்க தலைவிதியே புரட்டி போடுற ஒரு மகா ரகசியம். உங்க வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் சாதாரணமானவர் கிடையாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தேவ தூதன்னு கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச ஏமாற்றங்கள், உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம், நல்லவங்களுக்கு காலமே இல்லையா அப்படின்னு உங்க ஆதங்கங்கள் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்க போகுது. அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த மிகவும் நேர்த்தியா இருக்கணும்னு பாப்பீங்க. எதையும் தர்மத்தோட வழியில செய்யணும்னு நினைப்பீங்க. தேவருக்கே குருவா இருக்கிற பிரகஸ்பதிங்கிற குரு பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு அறிவாற்றல் அதிகம். மத்தவங்களுக்கு வழிகாட்டும் குணம் அதிகம். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த நேர்மையே உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்குது. நீங்க யாருக்கெல்லாம் நல்ல வழிகாட்டுனீங்களோ அவங்களே உங்க காலை வாரிவிட்டு உங்களை மனசளவுல காயப்படுத்தி இருப்பாங்க. நான் யாருக்கும் கெடுதல் செய்யலையே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீங்க பல இரவுகள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. உங்க கடந்த கால போராட்டங்கள்ங்கிறது ஒரு பெரிய வனவாசம் நிறைஞ்ச காலம்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வெளிப்படையா பேசுவாங்க. ஆனா உங்க வெளிப்படையான பேச்ச சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிரா இருப்பாங்க. பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா ஏழரை சனியோட தாக்கம் இப்போ நீங்க மூச்சு விட ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்பியவங்களே உங்க கௌரவத்தை சிதைக்க பார்த்திருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் பறிஞ்சு பேசினீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மௌனமா இருந்திருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல் வந்திருக்கும். சமூகத்திலையும் உங்களை ஏளனமா பார்த்திருப்பாங்க. அப்படி ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு தான் இப்ப நீங்க நிமிர்ந்து நிக்க போறீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை தேடி வரக்கூடிய அந்த புதிய நபர் ஒரு ஆன்மீக பெரியவரா இருக்கலாம், இல்லைன்னா உங்க திறமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட அதிகாரியா இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு தெய்வீக மனம் உங்க வீட்டுல இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு தான் அதிபதிங்கிறனால அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் அல்லது கல்வி சார்ந்த உயர்வு கிடைக்க போகுது. அவர் சொல்ற ஒரு சிறிய வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்த போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ராஜயோக வளர்ச்சி ஆரம்பமாக போகுது. இதுவரை நீங்க முயற்சி செய்த எல்லாம் வெறும் ஆலோசனைகளாவே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் முத்திர பதிக்கும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக வாய்ப்பையோ அல்லது தொழில் தொடங்குறதுக்கு முதலீடாவோ வாங்கி தருவாரு. கல்வித்துறை, நிதித்துறை மற்றும் சட்டம், ஆன்மீகம் அல்லது வெளிநாட்டு வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்க போகுது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதச்சிட்டு வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இனி குறைஞ்சு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல வல்லவங்க. உங்க ஆலோசனைகளுக்கு ஒரு பெரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க ஒரு ஆசிரியராவோ அல்லது ஆலோசகராவோ இருந்தா அந்த புதிய நபர் உங்களை ஒரு உயர்ந்த மேடையில ஏத்தி வைப்பாங்க. இத்தனை காலமா உங்களை இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒதுக்கி ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் நீங்க உங்களோட வெற்றியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது வீடு. இது பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கும். கடந்த காலங்கள்ல உங்க தந்தையோட உடல்நிலையில பாதிப்புகள் அல்லது தந்தை வழி சொத்துக்கள்ல சிக்கல் இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி போயிடும். அந்த புதிய நபர் ஒரு அரசாங்க அதிகாரியாவோ அல்லது ஒரு மூத்த ஆலோசகராவோ உங்க சொத்து சிக்கலை
தீர்த்து வைப்பாரு. தெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாடு அல்லது புனித பயணங்கள் எல்லாம் இப்போ கைகூடும். குடும்பத்துல வந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் இப்போ சரியாகும். தனுசு ராசிக்காரங்க எதையுமே வெளிப்படையா பேசிடுவீங்க. அது சில நேரங்கள்ல கசப்ப தந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல உங்க குடும்ப உறவுகளுக்குள் இருக்கிற பகைய தீர்த்து வைப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிற சூழல் அமையும். பிள்ளைகளோட படிப்பு அல்லது வேலை தொடர்பா கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இனி வரும் நாட்கள்ல கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை அல்லது உடன் பருமன் சம்பந்தமான உபாதைகள் கடந்த காலத்துல இருந்திருக்கலாம். மன அழுத்தம் நீங்கி அடிக்கடி சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான உற்சாகம் உங்க உடல்ல உண்டாக போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க மன கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி கிடைக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை கொண்டவங்க அப்படிங்கறதால உங்களோட நம்பிக்கையை உடைக்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த மிகப்பெரிய வாய்ப்பு பத்தி யாருக்கிட்டையும் முன்கூடியே சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க வருமானம் மற்றும் அடுத்த கட்ட திட்டங்களை ரகசியமா வச்சுக்கோங்க. காரியம் முடியும் வரைக்கும் அமைதியா இருக்கிறதா உங்களுக்கு பாதுகாப்பானது. தனுசு ராசி பெண்கள் மிகவும் நேர்மையானவங்க, அப்புறம் தைரியமானவங்க. நீங்க உங்க குடும்பத்தோட கௌரவத்துக்காக எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க நேர்மைக்கு ஏற்ற மதிப்பு இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறும். அந்த புதிய நபர் உங்க தனிப்பட்ட திறமைகளை உலகுக்கு அடையாளம் காட்ட போறாரு. காதல் சிக்கல் இருந்தவங்களுக்கு அது பெரியவர்களோட ஆசியோட திருமணத்துல முடிய போகுது. உங்க மனசுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. தனுசு ராசிக்காரங்க எதையும் நேர்மையா செய்யறவங்க. அதனால உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கம்பீரமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. அந்த புதிய நபர் உங்க குணத்தை பாராட்டி ஒரு பெரிய அமைப்பை வழிநடத்துற பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க போறாரு. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் எல்லாமே தர்மத்தோட படி இருக்கும். மத்தவங்களோட பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை விட்டுட்டு உங்களுக்காகவும் உங்க லட்சியத்துக்காகவும் நீங்க வாழ தொடங்குவீங்க. இது உங்க வாழ்க்கையோட பொற்காலமா இருக்க போகுது. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த தர்ம போராட்டம் முடிய போகுது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் வெற்றியா மாறி உங்களுக்கே திரும்ப வரப்போகுது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வர்ற காலம் வந்துருச்சு. உங்க எதிரிகள் உங்க முன்ன தலை குனிஞ்சு போவாங்க. இதனால முடியுமா அப்படின்னு ஏளனம் பண்ணவங்க, கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றியாளராகவும் செல்வந்தராகவும் மாற போறீங்க. இது சத்தியமான வார்த்தை. கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு. இனி உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களுக்கு இடமில்ல. பொருளாதார விஷயத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. உங்களுக்கு பணவரவு தொடங்கும் போது அதை தர்ம காரியத்துக்கு செலவிட நீங்க தயங்க மாட்டீங்க. அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான முறையில முதலீடு செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல புது வீடு வாங்குற யோகம், வாகனங்கள் வாங்குற யோகம் பிரகாசமா இருக்கு. உங்க பணப்பை எப்போதும் குருவோட அருளால நிறைஞ்சே இருக்கும். தனுசு ராசிக்காரங்க நீங்க மிகவும் உண்மையானவங்களா இருப்பீங்க. அந்த உண்மைதான் இப்போ உங்களை கை தூக்கி விட போகுது. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப நிகழ்ச்சிகளை கேட்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்க போகுது. உங்க முகம் இத்தனை நாள் கவலையா இருந்தது, இனிமே அது குருவோட பிரகாசத்தால ஜொலிக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதோட ஆழத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த புதிய நபர் உங்க கதவை தட்டும் போது உங்க வாழ்க்கையே ஒரு நந்தவனமா மாறப்போகுது. கவலைகளை தூக்கி எறிங்க. இனி உங்களுக்கு கஷ்டங்கிறதே கிடையாது. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தையே ஆள போறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் நிறைவேற தேவையான அனைத்து வசதிகளும் இப்போ உங்கள்கிட்ட சேரும். இனி இதுவரை சந்திச்ச அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு முழுமையான வைரமா ஜொலிச்சிட்டு இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களோட திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டிருக்கலாம்.